மாட்டீங்க? ஏன் தலைவா அடிக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன். உண்மையை சொல்லலாமாடா? நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. நம்ம யோக்கியது என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, படிப்பு என்ன? நம்ம உண்மை பேசலாமா? எது சொன்னாலும் தலைவர் சொன்னாரு வெளியில போய் சொல்லணும். என்ன கதை மைக்? வணக்கம் சீஃபு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மைக். இப்போ வந்துட்டீங்க, இப்போ கொளுத்தி போட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்து கொண்டு இருக்கிற என்ன கதை மைக், இது எங்களோட ஒரு புதிய முயற்சி. மக்களின் அன்றாட பேச்சுகளை வந்து இங்கே பேச வந்திருக்கோம். ஆக்சுவலி இது புது முயற்சியெல்லாம் இல்லை. ஆக 2 பேரும் வந்துட்டு வீடியோ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தான் என்னன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் செட்டப், இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக பேசலான்னு தான் இருக்கும். நீங்களும் இப்போ என்னமோ வீடியோ போட்டீங்க போல. ஆமாம், இப்போ உள்ள சூழலை பற்றி பேசி வீடியோ போட்டு. உங்களுக்கு ஏன் அவ்வளோ ஆவேசம்? என்ன பிரச்சனை? இல்லை முடியல. ஏன்னா இருக்க பார்த்தீங்கன்னா இந்த இனப்பிரச்சனை, மத பிரச்சனை ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. மக்களிடையே வந்து ஆத்திரம் வந்து உச்ச கட்டத்தில் இருக்கு. ஆனால் அடக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது, இவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடக்கி கொண்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப சைலண்டாக இருந்தாலும் ரொம்ப கூட ட்ரிகர் பண்ணுற மாதிரி இல்லை, அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்க மாதிரி. இது ஏன் அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுதுன்னா வந்து நம்ம இனத்திலே சேர்ந்த இந்த எட்டப்பண்ணுங்க, இந்த கூட்டி கொடுக்குற ஆளுங்களும் இருக்கிறதுனால, காட்டி கொடுக்குறவனுங்க இருக்கிறதுனால இது அவங்களுக்கு வந்து இன்னும் சாதகமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்க? நீங்கள் வந்துட்டு உதாரணத்துக்கு வந்து செகு சந்திரா இல்லை கிச்சாப் சந்திரா, அப்புறம் தலப்பா கட்டி, நம்ம சாமியார் வேடத்தில் இருக்கிறது கேங்ஸ்டர். அவர் கேங்ஸ்டர், அவர் ஸ்பிரிச்சுவல் கேங்ஸ்டர். ஆனால் வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து அவர் மித்த இனத்துக்கு வந்து நம்ம இனத்தை காட்டி கொடுக்குற எட்டப்பனா மாறிட்டார். எந்த கம்பெனியில் இருக்காரு அவரு? அவரு தெரியல. ஐயோ. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு எப்போது இந்த ஒரு கேள்வி இருந்தது, இந்த நாட்டில் வந்துட்டு நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. இப்போ ஏன் சைனீஸ்க்கு அந்த பிரச்சனை வர்றது இல்லை? ஏன் சர்ச்சஸ்க்கு அந்த பிரச்சனை வர்றது இல்லை? மஸ்ஜித் ஓகே, தி பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஏன் எப்போதும் தமிழ் கோயிலுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது? இது பார்த்தோன்னா ஒன்று வந்து நம்ம அன்றைய காலத்தில் நிறைய பேர் இந்த சரித்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம 60 வருஷமாக வந்து கப்பலை கொண்டு வந்து இந்த எஸ்டேட் வெட்டுறதுக்கு, எஸ்டேட்டில் தமரம் வெட்டுறதுக்கு கோயிலெலாம் உருவாக்கி வச்சது அப்படின்னு. ஆனால் அதுக்கு அங்கிட்டு அது அன்னைக்குள்ளே அவங்க செஞ்சாங்க. ஆனால் இப்போ உள்ள தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களும் நம்ம இப்போ உள்ள அந்த கோயில் நிர்வாகத்தை எடுத்து நடத்துகிறவங்க ஏன் அதை வந்து முறைப்படியாக செய்யலை? இப்போ உதாரணத்துக்கு வந்து சீனர்களை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க, பொருளாதாரத்தில் அவங்க வந்து உயர்ந்த நிலைமையில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆலயம் கட்டுறதா இருந்தால் சொந்த நிலத்தை வாங்கி அந்த ஆலயத்தை கட்டுறாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம கட்டிங்கன்னா வந்து 60 வருஷம் கோயில், 70 வருஷம் கோயில், 80 வருஷம் கோயில். ஓகே, அது இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து அதை பார்த்தா அதை நல்லபடியாக பராமரிச்சிருக்கணும். அதுக்கு தேவையான டாக்குமெண்டேஷனை செஞ்சுருந்தாக்கா இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா வந்துட்டு எல்லா கோயிலும் எஃபெக்ட் ஆகுதா? இல்லாட்டி இப்போ எப்போதும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடிபடுற கோயிலெல்லாம் வந்துட்டு இந்த 10 வருஷம் கோயில், 15 வருஷம் கோயில், இந்த காவல் தெய்வம் கோயில்கள் மாதிரி தான் இருக்கு. ஆமாம், நினைக்கிறேன் இந்த எஸ்டேட் கோயில்களுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் எழுதி வச்சு அது பிணம் பார்த்தான் சுமுலா அப்படின்ற இருக்கு. அந்த மாதிரி கோயில்களும் ஒரு சில கோயில்கள் வந்து பிரச்சனை இல்லை தானே இருக்கு. தெரிஞ்சு இப்போ வந்து பொமுத்திஹன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா அதே சமயத்துல இப்ப இந்த 10 வருஷம் உதாரணத்துக்கு வந்து பரவாயில்ல, நம்மளே அதை காட்டி கொடுக்க வேணாம். ஒரு ஹைவே ஓரத்துல சின்னதா இங்க கிளாங் வழியில தான் ஒரு ஹைவே ஓரத்துல வந்து ஒரு சின்னதா வச்சிருந்த ஒரு கோயில் திடீர்னு வந்து ஒரு சிலை மாதிரி வச்சிருந்தாங்க. அதாவது வந்து ஹைவேனா மோட்டர் பாதையில போறப்ப அங்க வேற எந்த பாதையும் இல்லை. எப்படி இவங்களுக்கு தோணி அங்க ஒரு கோயில் வைக்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல. சின்னதா ஒரு படம் வச்சிருந்தாங்க, அப்புறம் ஒரு சிலை வச்சிருந்தாங்க. இப்ப இந்த கோயில் பிரச்சனை வர்றப்ப சிலை எல்லாம் காண போயிடுச்சு. அப்ப இப்ப உள்ள இந்த ஜெனரேஷன் மக்களுக்கு வந்து எதுக்கு இந்த முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்குறீங்க? வேணாம், போதும். நம்மளுக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆலயங்கள், இருக்கிற ஆலயங்களே போதும். இப்ப நம்ம என்ன பேசணும்னா, இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, எப்படி ஒரு ஃபுட்பால் கோர்ட் கட்டலாம், எப்படி ஒரு பேட்மிண்டன் கோர்ட் கட்டலாம். இப்போ உங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒண்ணு கட்டணும்னா இந்த மாதிரி கட்டுங்க. அடுத்து நம்மளுக்கு வர ஒரு தலைமைத்துவனால ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவம் நம்மளுக்கு வரும். விளையாட்டுத்துறையில வந்து நல்ல நம்ம பிள்ளைங்களை கொண்டு வரலாம். அப்ப இந்த சமுதாயத்துக்கு வந்துட்டு இது தெரியலன்னு சொல்றீங்களா, இல்லாட்டி செய்ய மாட்டேன்றாங்களா? தெரியல, செய்ய மாட்டாங்கன்னு சொல்றதோட அவங்களோட ஆர்வம் இதுல வந்து இழுக்கப்படலை. மேபி அதுல ஒரு இன்கம் இல்லாம கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு கோயில் எனக்கு தெரிஞ்சு உதாரணம் இப்ப வந்து இந்த சர்ச்சையில இருக்கிற கோயிலும் கூட பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கூட சண்டை. ஓகே. கடந்த நான் அந்த கோயிலுக்கு ஒரு 15-20 வருஷமா போய்கிட்டு இருக்கேன். நான் 15-20 வருஷமா போறப்ப வந்து எந்த மேனேஜ்மெண்ட்ல நல்ல அமைதியா இருந்துச்சு. போலாம், நிம்மதியா கும்பலாம், தியானம் பண்ணலாம், வரலாம். ஆனா இப்ப அண்மையில வந்து கோயில் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆனா கூட இது பழைய மேனேஜ்மெண்ட், இது புது மேனேஜ்மெண்ட் அப்படின்னு புது மேனேஜ்மெண்ட் கூட சண்டை. அப்ப எதுக்காக நீ சண்டை போடுற? காசுக்காக. அதுதான் சிம்பிள். சரி, இப்ப இந்த மாதிரி கோயில் கட்டி சம்பாதிக்கிறதுக்கு பதிலா இவங்க வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி பேட்மிண்டன் கோர்ட்டோ, ஃபுட்சால் கோர்ட்டோ, இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியோ அந்த மாதிரி சம்பாரிச்சுட்டு போலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியல. இது வந்து என்னன்னா வந்து நம்ம தலைவர்கள், நம்ம வழிகாட்டிகள் வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து புஷ் பண்ணிடணும். இதோட அதாவது வந்து போதும், ஆலயம் போதும், இதுக்கு கொண்டு போங்க.
அடுத்த தலைமைத்துவத்துக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுக்கு கொண்டு போங்க. சரி, நீங்க எப்படி சொல்ல முடியும் இப்ப இந்த நாட்டுல வந்துட்டு தலைவர்கள் இல்ல, தலைமைத்துவம் இல்லைன்ட்டு சிப்போ? அதாவது வந்து நம்ம ஒற்றுமையை வந்து கீழ இருந்து நம்ம விதைச்சா கஷ்டம். ஏன்னா வந்து ஒற்றுமையை வந்து மேல உள்ளவங்க காட்டணும் நம்மளுக்கு. மேலெல்லாம் ஒற்றுமையா தானே இருக்காங்க. இல்ல பிரதர், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா மேல கட்சியின் படியில பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் நீங்க உதாரணத்துக்கு வந்து எத்தனை கட்சி நம்மளுக்கு இருக்கு? ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பிஆர் நம்ம எடுத்து பார்க்கும்போது மொத்தம் 71 சிம்பிள் பார்ட்டி பொலிட்டிக் அண்ட் அஃப்தா அப்படின்னு பார்த்தா அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 3 to 4 கோலிஷன்ஸ் இருக்கும். பரிசா நேஷனல் இருக்கு, பரிசா நேஷனல் கீழே அம்னோ, எம்சிஏ, எம்ஐசி இருக்கும். அப்புறம் பாஸ் இருக்கு, பெர்சாத்து இருக்கு. அப்புறம் கோலிஷனா வந்து பக்கத்தான ரப்பான், அமானா, பிகேஆர், டிஏபி, கிராக்கான், கிம்மா, மலேசியன்ஸ். நான் ஒன்று கேட்கணும்னு இருக்கேன். இப்போ இந்தியர்கள் எல்லாம் வந்துட்டு ஒற்றுமையா இருக்காங்களா இல்லையான்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஒற்றுமை இல்லைன்னு சொல்றேன். ஓகே, எனக்கும் அதுதான் தோணுது. ஏன்னா இவ்வளவு கட்சியில வந்து எல்லாம் ஒரு சில பெர்சன்டேஜ் அளவுக்கு வந்து இந்தியர்கள் இருக்காங்க சிஃபு. 71 சிம்பிள் பார்ட்டி பொலிட்டிக் பட் அஃப்தாரா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 28 சிம்பிள்ல வந்துட்டு இந்தியன்ஸ் இருக்காங்க, விச் இஸ் 39.44%. இந்த 39.44% வந்து ஒன்னா உட்காந்து நீங்க பாத்திருக்கீங்களா? எப்படி ஒன்னா உட்கார முடியும் இப்போ? எல்லாம் எம்ஐசில இருந்து போனவங்க தானே அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இனம் மதம்னு ஒரு பிரச்சனை வர்றப்ப சரி மித்தத நீ வந்து அரசியல் செய். சரி, மலாய்க்காரர்களை ஒரு உதாரணமா எடுத்துக்கும். அவங்களோட கட்சி வேறுபாடுலயே வந்து ஒரு வேறுபாடு வந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வருதுன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா அவங்க உடனே என்ன செய்யறாங்கன்னா ககாசான் பெர்சத்து பெர்சத்துவன் உமா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பின்னத்துவான செய்யறாங்க. அவங்களால ஏன் செய்ய முடியும்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு இனத்தால வந்துட்டு அவங்க ஒரு பூமி புத்திரா அப்படின்ட்டு அந்த கொடைக்கீழ வராங்க. இல்லாட்டி வந்துட்டு அகாம ரீதியில நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமா ஒன்னா வராங்க. இப்ப நம்ம இந்தியன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிந்து இருக்கும், கிறிஸ்டியன்ஸ் இருக்கும், அப்புறம் புத்திஸ்ட் இருக்கும், அப்புறம் முஸ்லிம்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்துட்டு மத ரீதியா வேறுபடுறோம். ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா ஜாதி ரீதியாவும் பிளவுபட்டு கிடக்குறோம். ஏன்னா சில கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜாதி ரீதியா தான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க. வந்து இதை வந்து நம்ம இது அதான் சொல்றா, இது கடந்த காலமா இப்ப நம்மளுக்கே வந்து ஒரு 40 வருஷம் ஒரு ஏரால இருக்கிறோம்னா இதை வந்து நம்ம கடந்த காலத்தோட தப்ப வந்து நம்ம தான் மாத்தணும். இப்பொழுது தான் மாத்தணும். ஓகே, நம்ம முன்ன அப்படி இருந்துருச்சு இப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோம்னா வந்து வாழ்றதுக்கு ஒரு பிரோஜனம் இல்லாம ஆயிரும். அடுத்து நம்ம தலைமுறை அதோட அடுத்த ஜெனரேஷன் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு வைக்கணும்னு நினைச்சோமா மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். இவ்வளவு நாள் நீ பிரிவுபடுத்த இனம் மதம் வர்றப்ப ஒண்ணு சேரு, எல்லாம் ஒன்னா ஒரு குடைக்கீழ உட்காருங்க, ஒரு மாநாட்டு நடங்க. இந்திய தமிழர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி உலக அளவுல இருக்கிற ஒரு மாநாடு மலேசியால இந்த அனைத்து கட்சிகளும் ஒண்ணு இணைந்து ஏன் ஒரு கொடைக்கு கீழே நம்ம உட்காந்து ஒரு மாநாடு தானே நடத்த முடியல? வருஷத்துக்கு ஒரு தடவை ஏன் செய்ய முடியல? அப்ப நம்ம பிள்ளைங்க இப்ப நம்மளே என்ன பார்ப்போம், மேலேயே இவங்க பாருங்க மாத்தி அடிச்சுக்கிட்டு. ஆனா நம்மளுக்கு தெரியும் அரசியல் நீரோட்டத்துல இருந்துட்டு போனனால நம்மளுக்கு தெரியும் இது மேல அடிச்சுக்குவாங்க, அப்புறம் நல்லா பேசிக்குவாங்க, இவங்க எல்லாம் ஒரு படியா இருந்துக்குவாங்க. மீன்ஸ் இப்போ ஒரு லைக் ஒரு சேயிங் மாதிரி இருக்கும்ல, there is no permanent friend and no permanent enemy in politics. மேபி இதுதான் வந்து மக்களுக்கு புரியாம இருக்கலாம். அதனால தான் வந்துட்டு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, போன எலெக்ஷன்ல வந்துட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் முன்னாடி நிறைய இந்தியர்கள் வந்துட்டு காணா மாதிரி முளைச்சாங்க. எம்ஐசி அடிக்கிறதும், அப்போ வந்துட்டு ஜயிட் அமிடி எல்லாம் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா வரக்கூடாதுன்னு சொன்னதும். ஆனா அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. நான் உண்மையில என்ன நினைச்சேன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் சரி எல்லா பார்ட்டியும் வந்துட்டு ஓரளவுக்கு ஒன்னா சேரும் போது நம்ம சமுதாயமும் வந்துட்டு அவங்களுக்கு இது வந்து ரியலைஸ் பண்ணிருப்பாங்களோ. ஆனா ரியலைஸ் பண்ணலன்னு தான் ஒரே ஒரு ஈஸியான ஒரு உதாரணம். இப்ப இருக்கிற ஆட்சி, இப்ப இருக்கிற நம்ம பிரதமர் எல்லாம் எது மூலியமா வந்தாங்க? சிபு அவங்க வந்து தமிழ ஓட்லயும் சீன ஓட்லயும் தான் சிபு வந்தாங்க. இதோட அடிப்படை இங்க ஆரம்பிச்சுச்சுன்னா நம்ம பரஞ்சவா கோயில் உடைக்கப்பட்டப்ப ஆரம்பிச்சு வீடு வீடா போய் சீடி கொடுத்தாங்க. எஸ், என் வீட்டுக்குள்ள ஒண்ணு கொடுத்தாங்க, நம்ம கோயில உடைச்சிட்டாங்க. அது என்ன பண்றது, தோல்வி நீ. ஆமா ஆமா, அந்த பாட்டை வேற போட்டு 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 இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் ஏத்தி விட்டாங்க. இப்ப சிரிக்காதீங்க சிபு, அது எவ்வளவு ஒரு இமோஷனலான பாட்டு இல்ல. அந்த பாட்டை போட்டு போட்டு உட்கார வச்சிருவாங்க. சரி, நீங்க இன்ட்ராஃப் சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையா? அப்போ இன்ட்ராஃப் எல்லாம் 136 பிடிப்பட்ட ஒரு ஆள், நான் ஒரு ஆள். நீங்க ஒரு ஆளா? ஒரு ஆள், நானும் தான். அதாவது பத்திகை பிளேட் புடிச்சு அமுத்தி உட்கார மாட்டேன். முதல் ராத்திரி புடிச்சு அமுத்தி உட்கார வச்சுட்டாங்க. சோ அங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த போராட்டம் ஹிண்ட்ராஃப்னு உருவை எடுத்து அதுல பல மாற்றத்தை கொண்டு வந்து
இவ்வளவு போராடி நம்ம மக்களிடையே எவ்வளவு ஈஸியா பேசுறாங்கம்மா. 60 வருஷம் இங்க இருந்துட்டாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தானே உங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. இப்ப இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தனால 60 ஆண்டு காலமா இல்லாத பிரச்சனை நம்ம சரித்திரம் மாறப்படுதா? நம்ம அவமானப்படுறோமா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி இந்த கோயில் திடாபர் டஃப்தாரோட இஷ்யூல வந்துட்டு ஒரு டைரக்ஷன் எப்போ வந்துச்சுன்னா நேற்று தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் வந்து வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஆனா என்னோட இன்னொரு கேள்வி உங்களுக்கு, இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மலேசியா கேபினெட்ல வந்துட்டு தமிழர்கள் இல்லாட்டி இந்தியர்கள்ல வந்துட்டு பிரதிநிதிச்சு டாக்டர் ரமணன் இருக்காரு. ஓகேயா, இருக்காரு. அவர் வந்து அது ஒண்ணும் எப்படி இருக்கிற இடத்துல இருக்கிறாரு. இல்ல அது ஒண்ணும் எப்படி வலுப்படுத்தினாருன்னா மித்ராவை தூக்கி அவரோட கமித்திரன் கீழே போட்டாரு. ஆமா, ஒண்ணு வசதியா இருக்கும். சோ அது எப்படி காமிக்குதுன்னா அவர் தான் வந்துட்டு இந்த சமுதாயத்தோட தலைவர், இந்நாள் தலைவர் அப்படின்ட்டு அவர் ப்ரொஜெக்ட் பண்றாரு. அவர் ஏன் இந்த விஷயத்தை பத்தி ஒன்னும் சீரியஸா எடுத்து சொல்ல, இல்லாட்டி இதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த சமுதாயம் வந்துட்டு இப்படிதான் நம்ம எடுத்துட்டு போகணும்ட்டு ஏன் அவர் சொல்ல? அவரே வந்து திடீர்னு இப்படி வந்துட்டு இப்படி டக்குன்னு இப்படி வந்துட்டாரு. இப்ப அவரை போய் இதெல்லாம் சொன்னாருன்னா அடுத்தது நிப்பாரு. கிடைக்குமா அவருக்கு வாய்ப்பு? நான் அதை ஏத்துக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, அவருக்கு நீங்க திரும்ப வந்து ஒரு மனுஷனை நீங்க இப்படி முடிச்சு விட்டு அனுப்பி விட்டுலாம். ஆமா, நீங்க மாய்க்கால வச்சு முடிச்சு விட்டீங்க, அவர் பிகேஆர் போயிட்டாரு. ஐயோ கடவுள், அவரு மாய்க்கால இருக்கிறது சீட்டு கிடைச்சிருக்காது. ஆமா தெரிஞ்சு இப்போ. ஆமா, ஏதோ இங்க போனனால கொஞ்சம் டக்குன்னு போனாரு. சோ போனனால அது வந்து அதை அவர் தக்காத்துக்கிறாரு. எதனாலன்னா நம்ம இப்படியே இருந்துருவோம், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தொட்டுட்டு அவர் பார்த்து பேசுறாரு. நம்ம பேசுறாரு, பிசி எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா அவர் என்ன பேசுறாருன்னு புரிய மாட்டேங்குது. இல்ல அது உண்மை. பேச வராரு, பேசாம அப்படி நழுவிடுறாரு, தொடுறாரு, மொபைல் பத்தி தொடுறாரு, தொட்ட மாதிரி அப்படி காண போயிடுறாரு. மேபி அவருக்கு சரியான கைடன்ஸ் யாரும் கொடுக்கலையா? ஒருவேளை வந்து அவர் கொஞ்சம் தமிழ் கிளாஸ் எல்லாம் போயிட்டு வந்தாருன்னா நல்ல கைடன்ஸ் வந்துடும். பேசுறாரு, அதான் பேசுறாரு. நீங்க ஏன் திருப்பி எனக்கு கிண்டிக்கிறீங்க? நான் எங்க உங்களுக்கு கிண்டுறேன்? இல்ல இப்போ நாளைக்கு போட்டு அடிப்பாங்க அவங்க டீம், அவங்க சைபர் ட்ரூப்பர்லாம் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இல்ல ஏன்னா ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா வந்துட்டு டாக்டர் சாரா பேசின விஷயத்தை தான் வந்துட்டு ஒரு கேபினெட்ல இந்தியன் மினிஸ்டரா இருக்கிற ஒரு ஆள் அது மாதிரி பேசியிருக்கணும். இது ரொம்ப அழகா பேசினாரு. இந்த வீடியோ கூட வந்துட்டு நம்ம லேட்டரா நம்ம ஷேர் பண்ணுவோம். ரைட், அவர் நேற்று இவ்வளவு நாள் பேசின ஸ்பீச், பேசின ஸ்பீச் நிறைய பேரை வந்து கண் விழிக்க வச்சிருக்கு. என்னங்க அவர் பேசுற ஒவ்வொரு ஸ்பீச்சும் எல்லாரும் இப்படி சொன்னா நீங்க எந்த ஸ்பீச்? உண்மையிலே ஏன்னா வந்து நான் அவர் கூட இருந்து நம்ம எல்லாம் ஒரு கட்சியில இருந்தனால வந்து நம்ம தூக்கி வச்சு பேச கிடையாது. நிறைய பேர் கண்ணை விழிக்க வச்சிருக்கேன். அதே அந்த உதாரணத்தை வச்சுதான் நேற்று ஒரு சாமியார் கூட வந்து விடிய காலையில லைஃப்ல சண்டை போட்டுது. சரி, அப்படி பார்த்திருந்தா டாக்டர் ரமணனை மினிஸ்டர் ஆக்குறதுக்கு பதிலா டாக்டர் சரவணனை மினிஸ்டர் ஆக்கிருக்கலாமே. இல்ல புதிய முகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. வாய்ப்பு கொடுத்து தான் கோட்டை விடுறாங்களே. வாய் வந்து கோட்டை விடல. இப்பதான் 3 வருஷம், இப்பதானே 3 வருஷம் ஆயிருக்கு. நீங்க அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் வரீங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. இந்த 2 வருஷம் எப்படி முடிப்பாங்க மட்டும் பாருங்க, எவ்வளவு செய்வாங்கன்னு பாருங்க. அப்பதான் மனுஷன் இந்தியர்களோட இடையில வந்து மனசுல வந்து இடம் முடிக்க முடியும். 3 வருஷம் அவங்க மறைச்சிட்டு இந்த 2 வருஷத்துல இப்படி அள்ளி வாரி இப்படி அள்ளி அடிப்பாங்க பாருங்க. இல்ல ஆக்சுவலி என்னதுன்னா மேபி அவர் வந்து ரொம்ப சீனியர் பொசிஷன் இல்லாத இருந்தனால இந்த மேட்டர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு கேபினெட்ல பேச வேண்டிய ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரு தான். ஒன்று தெரிஞ்சு பழகிக்கணும், இல்லாட்டி அவரே வந்து சொந்தமாக உணர்ந்து அதை பேசியிருக்கணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா டாக்டர் சரவணன் பேசினதை வந்துட்டு ஆக்சுவலி டாக்டர் ரமணன் பேசியிருக்கணும் இந்த விஷயத்துல. அண்ட் இங்கே பேசியிருக்கக்கூடாது, கேபினெட்ல பேசியிருக்கணும். ஏன்னா கேபினெட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரிசப்டிவா இருக்கிறவங்க தான். ஏன்னா கோவிட் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரதம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லும் போது டாக்டர் சரவணன் தான் வந்துட்டு கேபினெட்ல பேசும்போது ரொம்ப நாள் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் பாஸ்ல இருக்கிறவங்க தான் அதுக்கு ஆதரிச்சு இல்ல நீங்க ரதத்தை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாஸ் அரசாங்கத்துக்கு கீழே தான் இருந்தோம். ஆமா, கேரள மட்டும் இல்ல, பிணையங்கள ஈப்போல நம்ம கேரள இந்த 4 இடத்துலயும் இதை பேசி இந்த அப்ரூவல் எடுத்ததுக்கு நம்ம இடத்த பின்னாடி ஒரு காரணம், பெரிய காரணம். ஓகே, ஸோ ஒன்று மட்டும் எதிர்பார்க்கலாம் இந்த விஷயத்துல வந்துட்டு. எனக்கு என்னமோ இந்த அரசாங்கம் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. இன்னொன்று, இதுக்கு சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்ஸும் வந்து சரியா பேசாம இருந்தனால அடுத்த விஷயத்துல இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஆமா, நானும் அதுதான். நான் என்னமா சொல்றேன்னா, இந்த மேல் மட்டத்துல இருக்கிற எல்லா கட்சி வேறுபாடு பண்ணாம இளைஞர் பகுதி, இந்த மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு மாநாட்டை நடத்துங்க. அடுத்தது நம்ம தலைமுறையை எப்படி கொண்டு போறோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன வழி காட்ட போறோம், போதும் கோயிலு போதும். அடுத்தது நம்ம வந்து இந்த ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல தான் ஆர்வம் கொடுப்போம். அப்ப இந்த ஒரு வழிகாட்டியில வந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து தண்ணி வேற ஆல்கஹாலிக் ஆகுறதுலயோ வேற கெட்ட பழத்துக்கு போறது குறையும். இதுக்கு நம்ம வழிகாட்டுவோமே.
எதுக்கு நம்ம இவ்வளவு கோயிலை கட்டி போட்டு அதுல வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம இனத்துல சேர்ந்து இவ்வளவு எட்ட பண்ணுங்களை வந்து நம்ம இனத்தை சேர்ந்தவனே வந்து காட்டி கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த கிச்சாப் சந்திராவும் நம்ம இந்த சாமியாரும், அவங்க பத்தி நீங்க உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? செகு சந்திரா வந்துட்டு முதல்ல அவர் ஒரு செகு இல்லை. ரெண்டாவது ஓகே, இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியனு, நான் பேலன்ஸாவே நான் இதை வச்சுக்கிறேனே. செகு சந்திரா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து நாரப்பனோட சப்போர்ட்டர். ஓகே, எனக்கு என்னமோ தோணுது பக்கத்து நாரப்பன்ல இருக்கிறவங்க வந்துட்டு செகு சந்திரா வந்துட்டு செஞ்சு விட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ செகு சந்திரா என்ன நினைச்சிருப்பாரு, இவனுங்களை நம்பி இவனுங்கள்ட்ட பேசி கேம்பெயின்லாம் பண்ணி ஒன்றும் நடக்காம போயிருச்சு. சரி, ஆமா, அவர் கூட சேர்ந்து தானே இந்த சைடு பிஎன் மாய்க்காலம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தா இங்க போய் சேர்ந்துருக்காரு. நான் சொல்றேன், இவங்க ஒரு 200 வெள்ளி கொடுத்தாலே இவனுக்கு போய் சேர்ந்துருவாங்க, செகு சந்திரா போய் சேர்ந்துருவாங்க போல. இப்போ பக்கத்து நாரப்பனுக்கு வாங்குற அடி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு சொந்தமா இந்த தமிழ் சமுதாயத்துல இருக்கிறவங்க இல்லாட்டி குரல் கொடுக்கறவங்க அவங்களுக்கு ஆதரிச்சு கொடுக்கறவங்களுக்கே வந்துட்டு இவங்க வந்து பேக்கப் பண்ணல. நல்லா யோசிச்சு பார்த்தா இதுக்கு பின்னாடி என்னமோ ஒரு அரசியல் விளையாட்டு மாதிரி இவங்களே இந்த யூகத்தை வந்து போட்டு இவங்க யூகிச்சுதான் இது என்னமோ செய்யறாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த சமுதாயத்தை தொட்டா ஓட்டு பிளவுபடும், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொங்கி எழுந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுதான் இது செஞ்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு என்னமோ. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா வந்து ஒரு அரசியல் விளையாட்டு இல்லாம ஒரு ஃபண்ட் இல்லாம இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இங்கேன்னு ஒரு பாப்போமே, இங்கேன்னு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றதால என்ன டோல். அப்ப இவ்வளவு இந்த ஒரு டீம் வந்து இப்படி செய்யறாங்கன்னா எந்த ஒரு ஃபண்ட் இல்லாம அவங்களால செய்ய முடியும். மேபி இன்னொரு ஆங்கிள் கூட இருக்கலாம் சீஃபு. மேபி இந்த நாட்டில் வந்துட்டு இதை விட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கலாம். அந்த பிரச்சனையை வந்துட்டு அவங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு டைம் தேவைப்பட்டிருக்கலாம். அதனால இன்னொரு இமோஷனல் பிரச்சனையை கிளப்பி விட்டா நம்ம அதுல அமைதியாகும். ஆமா, எஸ். ஏன்னா போற போக்க பார்த்தா டிஏபி என்னமோ கவர்மெண்ட் விட்டு வெளியே போறோம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. ரொம்ப பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. தாங்குமா தாங்காதா அப்படின்ட்டு வேற ஓடிட்டு இருக்கு. ஒன்னொரு வகையில வந்து நம்ம இந்த ரெக்கார்டிங் ஆரம்பிக்காத முன்னுக்கு நம்ம என்ன கதை மைக்ல இருந்து ஒரு மூவ்மெண்ட் செய்யலாம், ஒரு இது செய்யலாம்னு பேசியிருந்தோம்ல. ஸோ அதை பத்தி பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன் இது வந்து நீ இதை நிப்பாட்டணும், இது நடக்காம இருக்கணும். இது உதாரணத்துக்கு இது ரமணனே எடுத்து செஞ்சிருக்கலாம். இல்ல இப்ப ஆளுங்க இருக்கிற எவ்வளவு இந்தியர்கள் வந்து இதை எடுத்து செஞ்சிருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, மேபி நீங்களே இப்ப வந்துட்டு டாக்டர் ரமணனுக்கு வந்துட்டு இப்ப நீங்க சொல்லுங்க, இல்ல இது வந்து நீங்க ஒரு ஐடியாவா எடுங்க பார்ப்போம், நீங்க செய்யலன்னு நாங்க செய்யறோம், என்ன கதை மைக் மூலியமா வந்து இது நாங்க செய்யலான்னு வந்து ஒரு முயற்சியில இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இஸ்திலா ஹராம்னு ஒரு வார்த்தை வந்து இபாதத்ல பாய்க்க முடியாது. ஓகே, இது வந்து அவங்க இஸ்லாமோட இதுல இருக்கு. ஹராம்னு வார்த்தை இபாதத்துக்கு பாய்க்க கூடாது. அதே மாதிரி வந்து இப்ப இந்த கிச்சாப் சந்திரா இவங்கெல்லாம் கொடுத்த லேபிள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போத்தல் கிச்சாப் ஹராம் இந்த வார்த்தை கொடுத்தது நம்மளுக்கு பாதிக்குதோ இல்லையோ, நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு அவங்க கொடுத்த ஒரு லேபிளிங் இது. ஓகே, இப்பயே நம்மள வந்து என்ன லிங் 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 லிங்னு அடிச்சுக்கிருக்காங்க தெரியும் தானே. காலங்காலமா அது நம்ம கேட்டுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த தலைமுறைக்கு இதுதான் வரப்போகுது இந்த வார்த்தைங்க. அப்ப ஏன் இதை வந்து ஒரு 10-15 பேர் ஒரு குழுவா சேர்ந்து இதை ரெப்போர்ட் பண்ணி இது வந்து ஒரு சிவில் டெஃபமேஷன் சூட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு கோர்ட் இன்ஜங்ஷன் எடுத்து இந்த ஹராம்ன வார்த்தையை பாய்க்க கூடாது, இந்த அவதூறு பரப்புன இந்த சந்திரா மேல ஏன் வந்து ஒரு டெஃபமேஷன் சூட் எடுக்கக்கூடாது, ஒரு சிவில் சூட்டுக்கு தள்ளக்கூடாது இவங்கள. ஓகே, அப்ப டாக்டர் ரமணனுக்கு வந்துட்டு எவ்வளவு நாள் கொடுக்குறீங்க இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, இல்லாட்டி முடியுமா முடியாதான்னு சொல்றதுக்கு, செய்ய முடியுமா முடியாதான்ட்டு? இல்ல, ஏன்னா அது வந்து ரொம்ப கொஞ்சம் ஹாஷா போற மாதிரி ஆயிரும். நம்ம வந்து அவருக்கு டைம் கொடுக்கறது பதிலா இதை நம்ம சொல்லுவோம். ஓகே, நம்ம பேசினபடி வந்து இந்த பேப்பர் ஒர்க்ஸ் இந்த வேலையெல்லாம் வந்து ஆரம்பிப்போம். ஒன்னு நெஞ்சு செய்யறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்கன்னா நம்ம ஒன்னு நெஞ்சு செய்யலாமே. நம்ம வந்து இப்ப இங்க உட்காந்து அவங்களாம் ஒன்று இணைய மாட்டாங்க அப்படின்னு சொல்றதோட நம்ம இதை முன்னெடுத்துட்டு போவோம். அவங்க எல்லாம் நம்ம கூட வராங்களான்னு பார்ப்போம், இல்ல நம்ம அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி இதை செய்வோம். இது வந்து ஏன்னா இந்த கோர்ட் இன்ஜங்ஷன் எடுத்து இதை நிப்பாட்டி இருந்தாக்கா இந்த ஹராம்ன வார்த்தை இவ்வளவு தூரம் போக மாட்டேது. ஆனா யாரும் ஏன் அதை முன்னெடுக்க மாட்டாங்க. சரிப்பா புரியுது, உங்க சீட்டை நீங்க பாத்துக்கணும், ஒரு லிமிட் தான் உங்களால பேச முடியும், அதுக்கு மேல போக முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு முத்திரை கொடுத்து அனுப்பிடுவாங்களா இல்லையா, யாரா இருந்தாலும் அந்த ஒரு சீட்டுக்கு போயிட்டாங்கன்னா. இந்த மாதிரி ஒரு முயற்சி எல்லாம் நீங்க எடுக்கலாமா இல்லையா? ஆனா நீங்க பக்கத்து நார்பன் கூட ஒரு முயற்சி எடுத்தா கட்சி கூட தூக்கிட மாட்டாங்க. இல்ல, நான் வந்து பக்கத்து நார்பன் கட்சி கூட இணைஞ்சு நான் வந்து வேலை செய்யறதுக்கான முயற்சி ஏன் சமுதாயத்துக்கு இப்ப நம்ம இந்த மாதிரி முயற்சி எல்லாம் எடுக்காம இருந்தோம்னா நம்ம இளைஞர்கள்
அவங்க கையால வந்து ஏதாச்சும் ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ம். இந்த உண்டாங்க வந்து அவங்க கையால எடுக்கிறதுக்குள்ள நம்ம இந்த முயற்சி எடுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 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 டப்பாக்குள்ள போட்டு அதை அடக்கி 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 எவ்வளவுதான் வைப்பீங்க, அது வெடிச்சுதான் ஆகும். அது வெடிக்காம நம்ம பாத்துக்கணும்னா இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்து நம்ம நிப்பாட்டணும். அப்ப கடைசியா வந்துட்டு இந்த கோயில் திடா டஃப்தாரோட இஷ்யூக்கு வந்துட்டு ஒரு விடிவு காலம்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு டைரக்டிவா வந்தது வந்துட்டு டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் சொன்னது தான் நினைக்கிறேன். சொன்னது. ஸோ அவர் சொன்னத விஷயத்தை வந்துட்டு நம்ம பிளே அவுட் பண்ணுவோம். ஆமா. இந்த விஷயத்தை ஒன்றும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆமா. அண்ட் ஒற்றுமையா ஆவறதுக்கு கடைசியா ஏன்னோ இந்த கோயில் திராவிட அஃப்தா பத்தி பேசுறதுக்கு ஒற்றுமையா ஆவறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஸ்டார்ட் ஆஃப் பண்றதுக்கு? மீன்ஸ் லைக் நம்ம லெவல்ல மேபி வாங்க எல்லாரும் ஒரு யூத், எல்லா கட்சியில இருக்கிற இந்தியன் யூத்ஸ் வந்துட்டு வாங்க ஒரு காஃபி செஷன் போவோம், லைக் அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா? இல்லாட்டி பெரிய தலைவர்கள் தான் இதுக்கு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல நம்ம அதாவது இளைஞர்கள் இருந்து இதை ஆரம்பிக்கலாம். அதாவது வந்து இந்த என்ன கதை மாய்க்கு நேரலையில இருந்து இந்தியர்கள் இருக்கிற எல்லா கட்சி இளைஞர்களுக்கும் என்ன சொல்றேன்னா, வாங்க நம்ம எல்லாம் ஒரு இடத்துல உட்காருவோம். இது எப்படி அடுத்த இதுக்கு கொண்டு போலாம்? நீ செய்யல நான் செய்யல, நீ இப்போ இப்படி பண்ணிட்ட நான் இப்படி பண்ணிட்டேன், போன இதுல இப்படி பண்ணிட்டேன், இந்த இதுல பண்ண பேச வேணாம், நிப்பாட்டுங்க. அது பேச்சே நிப்பாட்டுங்க. அடுத்தது என்ன நிலைமை ஆக போகுது, என்ன நிலைமைக்கு கொண்டு போறோம், நம்ம மக்களுக்கு என்ன வழிகாட்டியா நம்ம இருக்க போறோம். அது எல்லா இந்தியர்கள், எல்லா கட்சியில இருக்கிற இந்தியர்களுக்கு இந்த யோசனை இருந்துச்சுன்னா வாங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க, இல்ல உங்க நம்பர் கொடுங்க, நம்ம உங்களை தொடர்பு கொள்றோம், எல்லாம் ஒரு இடத்துல உட்காருவோம். உங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே, முக்கியமா பேசுறப்ப. சோ இந்த மாதிரி வந்து ஒரு எங்க எல்லாம் இதை டிஸ்கஸ் பண்ணி இது உட்காந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்ய போறோம். சரி, இப்ப செஞ்சு விட்டாங்கன்னா எப்படி? என்ன நம்மள செஞ்சு விட்டாங்கன்னா நம்ம தான் அதுக்கு பல அடி வாங்கிட்டோமா? ஓ பிளாத்தாவா? மஞ்சள் டின்னு நீலமுடி கொஞ்ச நஞ்ச அடி வாங்கியிருக்கோம். அதுதான் எத்தனை அடி வாங்கியிருக்கோம். இதுல மேல என்ன செஞ்சு விடாலும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, சோ சிஃபு கன்க்ளூஷனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஞாபகம் இருக்கா சிஃபு? ஆனா நான் முதல் இது சொல்லிடுறேன். நம்ம கேம்பெயினிங் பண்ணும்போது போன வாட்டி ஒரு தமிழ் கை வந்துட்டு ஷார்ட்ஸை வந்து தலையில வச்சு வெடிச்சாங்கல. ஆமா, அது நான் அன்வார் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆகணும்ட்டு. ஆமா, அது முன்னாடி. அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த குதிரை மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாரு ஒரு பந்தல் மணிக்கு. அவர் ஒருத்தர் ஆடிக்கிறாரு, ஒன்னொருத்தர் ரோட்ல படுத்துறாரு. அவர் தேடிட்டீங்களா இல்லையா எங்க இருக்காரு? நீங்க சொன்ன மாதிரி தான் 5 வழி கொடுத்த இடத்துல எத்தனை வழிக்கு நடிச்சான்? இல்ல அதாவது இந்த 5 வழிக்கு கொடுத்தாக்கா வந்து 100 வழிக்கு ஜோதிகா மாதிரி நடிச்சு போயிருவாங்க. ஜோதிகா மாதிரியா? ஆமா, ஜோதிகா தான் கொடுக்குற காசோட கூட நிற்பாங்களா, அந்த மாதிரி ஒரு உதாரணம். மித்தாலாம் அப்படி நடிக்க மாட்டாங்களா? நடிச்சிருக்கான் நம்ம அரசியல்வாதிகள் யார் மாதிரி அந்த மாதிரி நீங்க அப்படி பொதுவா நீங்க சொல்ல முடியாது. ஆனா நான் ஒண்ணு மட்டும் என்ன சரி, அவர் படுத்து இருந்தாரு, இந்த ஐவில உளுந்து படுத்து இருந்தாரு. அவர் ஏதோ செக் பண்ணீங்களா எப்படி இருக்காரு, நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரா? இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க தான் சொல்லணும். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு அவர் எங்க இருக்காரு, அவர் வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, ஒரு நல்ல உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டாரா, போயிருக்கணும், ரோட தேய்ச்சிருக்காரு, தேஞ்ச இடம்லாம் இப்பதான் தார் போட்டு திருப்பி மூடி இருக்காங்க. சரி, அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திப்போம். என்ன கதை மைக்? நன்றி, வணக்கம்.